குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பள்ளி ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு எதிராக மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். அங்க மாணவர்கள் வேண்டும் வேண்டும் குமார் சார் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. எதற்காக அவரை பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க? மாணவர்களுடைய தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பழைய பாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் அதே பகுதியை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பள்ளியில் பணியாற்றும் குமார் என்ற ஆசிரியர் சுமார் 5 வருடங்களுக்கும் மேலாக அதே பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவரை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் மாணவ மாணவிகள் அந்த ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சோளிங்கரிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வகுப்புகளை புறக்கணித்து தங்களுக்கு அந்த ஆசிரியர் நிரந்தரமாக தங்களது பள்ளிக்கு வேண்டும் என கோரிக்கையை விடுத்து கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அந்த வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்றை சிறைபிடித்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சோளிங்கர் போலீசார் அந்த ஆசிரியரை பள்ளியில் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறையிடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உத்தரவாதத்தின் பேரில் மாணவ மாணவிகள் கலைந்து வகுப்பறைக்கு சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.